நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கனவுகள், அதுவும் சதுர்கனவுகள். நம்ம ஜோதிடத்தை தாண்டி நமக்கு நடக்க போற நல்லதையும் கெட்டதையும் கனவின் வாயிலாக நமக்கு சில அறிகுறிகள் காட்டும். அதுதான் பிரபஞ்ச சக்தி. ஸோ இந்த பிரபஞ்சம் நமக்கு எப்பவுமே சொல்லக்கூடியது அதுதான். அப்படிப்பட்ட கனவுகள்ல சதுர்கனவுகள், அதாவது நமக்கு குடும்பத்துல நடக்க போறத நல்லதை முன்னக்கூட்டியே சொல்லக்கூடிய கனவுகள் எது, நமக்கு கையில பணம் வரப்போறத முன்னக்கூட்டியே சொல்லக்கூடிய கனவுகள் எது, நமக்கு ஒரு லாபம் கிடைக்க போறத முன்னக்கூட்டியே சொல்லக்கூடிய கனவுகள் எது, நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை முன்னதாகவே அறிக்கக்கூடிய கனவுகள் எது, இப்படிப்பட்ட கனவுகள் தான் சதுர்கனவுகள் சொல்றோம். அப்படிப்பட்ட கனவுகள் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட கனவுகள் வந்தா என்ன பலன் நடக்குன்றதை இன்றைய பதில பார்க்க போறோம். ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல துலா ராசியில பிறந்த உங்களுக்கு குரு பயிற்சியினோட பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தவறாம செலக்ட் வச்சுங்க. அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான். கற்பனை வளம் அதிகம் நிறைந்தவர்கள், மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு திறமையையும் அறிவையும் வளர்த்து கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள். சரி, அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தின் வாயிலாக, அதுவும் கனவின் வாயிலாக சில விஷயங்கள் முன்னக்கூட்டியே உங்களுக்கு அறிகுறிகளாக சொல்லப்படும். அதுல முதல்ல உங்களோட குடும்ப ரீதியான விஷயங்கள், குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது, குடும்பத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட போகுதுன்னா எப்படிப்பட்ட கனவுகள் வரும். அதுல முதலாவதாக வரக்கூடியது இந்த தீபம் எரியிற மாதிரி, விளக்கு எரியிற மாதிரி, ஸோ ஜோதி சுடர் மற்றும் மலையின் உச்சி போன்ற விஷயங்கள்லாம் நீங்க பார்க்கும்போது, அல்லது மலையேற்றம் போது பார்க்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு குடும்ப ரீதியான சுபகாரியம் நடக்கும். அதுவே குறிப்பா வாழை மரத்தை நீங்க கனவுகள்ல பார்க்கும்போது வம்சம் தலைக்கும், வாரிசு கிடைக்கும். ஸோ இந்த நிலைப்பாடுகள்ல உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பான முறையில். அதே போல இந்த நெருப்பு எரியக்கூடிய சம்பவங்கள் நீங்கள் பார்க்கின்ற பொழுது வீட்டில் உள்ள பெண்கள் பூப்படையக்கூடிய யோக காலகட்டங்கள் இருக்குது. ஸோ குடும்ப ரீதியான சுபகாரியம், சுப நிகழ்ச்சி கட்டாயம் நடைபெறும். மேலும் பெண் சகோதரிகள் அல்லது காலி நிலம், செம்மண் நிலத்தை இதெல்லாம் நீங்க பார்க்கின்ற பொழுது கண்டிப்பா குடும்பத்துல ஒரு சுபகாரியம், நல்ல காரியம், நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும், குடும்ப ஒற்றுமை ஏற்படும். அதே போல நிலத்திலிருந்து தண்ணி வர்ற மாதிரி, ஊத்து வர்ற மாதிரி கனவு கண்டா குடும்பம் ஒற்றுமை அடையும், பிரிந்த குடும்பம் உறவுகள் ஒன்று சேரும். இது எல்லாமே குடும்ப ரீதியாக நீங்கள் காணக்கூடிய கனவுகளாக இருக்கும். அதற்குண்டான பலன் உங்களுக்கு ஒரு 48 நாட்களுள்ள அதற்குண்டான பலன் கிடைச்சிரும், நடந்துரும். சரிங்களா? இதற்கு அடுத்த ஒரு கனவு அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு, ஒரு அரசியல் பதவியாகட்டும், ஒரு அரசாங்க உத்தியோகமாகட்டும், ஒரு வேலைக்கு, ஒரு தொழிலுக்கு, ஒரு வெளிநாட்டு விஷயத்திற்கு நீங்க முயற்சி பண்றீங்கன்னா அந்த முயற்சிக்கேற்ற வாய்ப்புகள் கிடைக்குமா? அப்படி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா துளாராசியில பிறந்த உங்களுக்கு பொதுவாக நீங்க மலை ஏறுற மாதிரி ஒரு கனவுகள் கண்டா, அதே போல பாறை இரண்டாக உடைப்பது போலோ அல்லது வெறும் பாறைகளாகவே ஒரு கனவில் காணுகின்ற பொழுது, அந்த பாறையில ஒரு செடி முளைக்கிற மாதிரி கனவுகள் காணுகின்ற பொழுது உங்களுக்கு அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு வீடு தேடி வரும். மேலும் நிலத்தை உழுறது போலையோ, நிலத்துல நீங்க விவசாயம் பண்றது போலையோ கனவுகள் கண்டாலும் சரி, மேலும் மிகப்பெரிய குகை அல்லது சுரங்கம் போன்றவற்றை காணுகின்ற பொழுதும் இந்த மாதிரியான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் குதிரை போன்ற விஷயத்தை கனவுகளை காணுகின்ற பொழுது, அதாவது ஓடுகின்ற வண்டி வாகனங்கள், அதுவும் உயிருள்ள மிருகங்கள், ஒரு நாயிலிருந்து ஒரு குதிரை வரைக்கும் வேகமாக மிருகங்கள் ஓடுவது போல் கனவு கண்டாலும் சரி, நீங்க வண்டி வாகனத்துல பயணிப்பது போல் கனவு கண்டாலும் சரி, இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில கிடைத்தே தீரும். உங்களுடைய முயற்சிக்குண்டான வாய்ப்பு மலர்ந்தே தீரும். அதுல இருந்து தான் சந்தேகம் இல்லை. ஸோ அந்த கனவுகள் கண்டா இந்த பலன் உங்களுக்கு நிச்சயமா நடக்கும். இதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடியது கண்டிப்பா ஒரு இனிப்பு, ஒரு ஸ்வீட் ஸ்டாலு, உணவு சம்பந்தப்பட்ட கனவுகள், உணவு நீங்கள் சமைப்பது போல், அல்லது அழகு சாதன நிலையங்கள், அல்லது நீங்க அழகுபடுத்துறீங்க ஒரு மேக்கப்பு அல்லது பூக்கள் போன்ற விஷயத்தெல்லாம் நீங்க கனவுகள்ல காண்கின்ற பொழுது மறைமுகமான வேலை தொழிலால் சில இல்லீகல் சம்பந்தமான விஷயத்தின் மூலமாக பணவரவு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ துளாராசியில் பிறந்த பெண்களுக்கு மாங்கல்யம் கைகூடி வரும். ஓகேங்களா? அதுக்குள்ள யோகம்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கனவுகள் காணுகின்ற பொழுது சில மறைமுகமான வேலை தொழில் மூலமாக அல்லது எதிர்பார்க்காத பூர்வீக சொத்துக்கள் வரவாக கிடைக்கும். ஸோ இதற்குண்டான பலன் இதுவாக உங்களுக்கு இருக்கும். அதற்கான யோக காலகட்டங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இறுதியாக நாம் பார்க்கக்கூடியது ஒரு அரசியல்வாதியை கனவுல பார்க்குறீங்க, அரசாங்க வேலை பார்க்குறவங்கள கனவுல பார்க்குறீங்க, சூரியனை கனவுல பார்க்குறீங்க, நெருப்பை கனவுல நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மேற்கொண்டு ஒரு ஆடையை பார்க்குறீங்க, பருத்தியை பார்க்குறீங்க, ஒரு பஞ்சு சம்மந்தமான விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நெருப்புகள் அதிகமாக நீங்கள் பார்க்கின்ற பொழுதும் சரி, அதே போல் ஹீட்டு, ரொம்ப வெப்பமான ஒரு சூழ்நிலையை நீங்கள் கனவுகளில் நீங்கள் பார்க்குறீங்க. அப்படி கனவு நீங்கள் காணுகின்ற பொழுது
கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் ரீதியான ஒரு வியாபாரம் ரீதியான எதிர்பார்க்காத லாபங்கள் கிடைக்கும். ஸோ இதற்கு வாய்ப்பு நிறைய உண்டு. ஒரு பணத்தை எதிர்பார்க்குறீங்க, ஒரு ஷேரை எதிர்பார்க்குறீங்க, ஒரு பங்கை நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி கனவுகள் காண்கின்ற பொழுது அதற்குண்டான பலன் உங்களுக்கு கிடைத்தே தீரும். ஸோ இப்படிப்பட்ட இந்த சதுர் கனவுகள், இந்த 4 விதமாக இருக்கக்கூடிய இந்த கனவுகள் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக காண்கின்ற பொழுது நன்மைதான் அதிகமான முறையில் நடக்கும். ஸோ ஜோதிடத்தை தாண்டி இந்த பிரபஞ்ச சக்தி நம்ம உடம்புக்குள்ளே இறங்கும் பொழுது கனவின் வாயிலாக நமக்கு நடக்கக்கூடிய விஷயத்த முன்கூட்டியே சொல்லும். ஸோ அதை உணர்ந்து அந்த கனவனுடைய பலங்களை நீங்கள் அனுபவிச்சுங்க. சரிங்களா? ஸோ நல்லது, நாம் இன்றைய இதில் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். இது நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. மேலும் அடுத்து நிற்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.